சரிங்க. இப்போ ஒண்ணு இந்த திட்டத்தெல்லாம் எதிர்பார்த்து ஓட்டு போட்டீங்களா? இல்ல விஜய் அண்ணா புடிக்கும்னு ஓட்டு போட்டீங்களா? இது 2 புரிஞ்சுக்கணும். இப்ப விவசாயிகள் பிரச்சனை அதே மாரி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா 5 ஏக்கர். ஆனா இப்போ அதுல ஏக்கரேஜ்ல டெஃபினிஷன். உங்களுக்கு வந்து அந்த விவசாய கடைகள் பூரா வழக்கமா என்ன ஆகும்னா, வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம். இந்த 4வது வருஷம் வாங்குற கடன விவசாயிகள் கட்ட மாட்டாங்க. ஏன் கட்ட மாட்டாங்கன்னா, அது பழக்கமாயி போச்சு. அது வட்டி இல்லா கடன். வாங்கி, வாங்கி அத கட்டாம விட்டு வர அரசு வந்து அத மொத்தமா தள்ளுபடி செஞ்சுரும். அப்போ ஒரு திட்டத்த பத்தின புரிதல் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டது. இப்போ இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பரந்தூர் வந்து மேபி திட்டம் ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்றாங்க. உள்ளபடியே நல்ல செய்தி தான். ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இல்ல 3700ல 1500 ஏக்கரா இடம் வந்து அவங்க கையகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அது அரசு வந்து அரசே வச்சு சிப்காட் மூலியமா, டிட்கோ மூலியமா அங்க தொழில் பூங்கா வருமா? இல்ல விமான நிலையம் அங்க பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால ஒரு இழுபறியில இருக்குன்றாங்க. அப்போ ஒரு கொள்கை முடிவு ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடர்னா யூ ஷுட் டைமென்ஷன் இருக்கும். அந்த விஷன் இருக்கும். வேணும் வேணான்றதுல தெளிவா இருக்கும்.